அனைவருக்கும் வணக்கம். இமாத்தனை இப்போ ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி விசித்ராமா சென்னைக்கு வந்தாங்கல்ல, அவங்க வந்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அண்டாகாசம் அப்படிங்கிற ஷோல கலந்துக்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ஷோல பார்த்தீங்கன்னா, விசித்ராமா போய் கலந்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயில்ட் கார்டா உள்ள வந்து ஒரு நபர் வந்து போனாரு. அவர் போய் பார்த்தீங்கன்னா, விசித்ராமா வந்து மேக் பண்ணாரு, கேலி கிண்டல்லாம் பண்ணாரு. அதனால பார்த்தீங்கன்னா, விசித்ராமா வந்து அந்த ஷோ விட்டே கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காரு. அந்த பர்சன் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு அப்பட்டமா தெரியும். வேற யாரும் இல்லை, இந்த தினேஷ் தான். தினேஷோட ஒரே வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, விசித்ராமா வந்து கேலி கிண்டலா எகத்தாளமா எடுத்தெறிஞ்சு பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா லிட்டரலா வந்து டார்ச்சர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். விசித்ராமா உள்ள சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை போட்டு தவறாக பேசுறாரு, என்னை வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இல்லையா. அதே வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலை அண்டாகாசம் சோலை வந்து இந்த ஆள் வந்து பண்ணியிருக்கான். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து தவறாக தான் கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாரு. அதனால விசித்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து இந்த ஷோவில் நம்மளால் இருக்க முடியாது, நான் வந்து போகிறேன், ஷோவாச்சும் நீங்களாச்சும் இந்த மாதிரி ஒரு ஆளோட நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிரடியாக முடிவெடுத்து அவங்கள்ட்ட போயிட்டே இருக்காங்க. பிக் பாஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, யாராவது கேட்பாங்களா இந்த மாதிரி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பேசுறது, தவறாக பேசுறது, கொச்சையாக பேசுறது, அடித்து இது பண்ணிடுவேன் அப்படின்லாம் பேசுறது, ஒரு அனாரித்தோட உச்சியில் போய் நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணாதிக சிந்தையில் வந்து இவர் பேசுறது, அதெல்லாம் யாருமே கேட்கல. இந்த சோலை வந்து அதே மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்டா நீ இருக்க ஷோவில் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த ஷோ விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அது ஒரு அதிரடி முடிவாக தான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்களோட அதாவது தினேஷுடைய ஒய்ஃபே சொல்லியிருப்பாங்க, எக்ஸ் ஒய்ஃபே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட எல்லாம் வாழ முடியாது, இவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவார், ரொம்ப துன்புறுத்துவார் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பிரிஞ்சு போனாங்க ரச்சிதாவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஆள்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கி இருக்கதாங்க நல்லது. இவர் கலந்துக்கிற சூழலை இவர் இருக்க இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா மாதிரி ஆள்கள்லாம் வந்து போவே கூடாது. பெண்கள் மேக்சிமம் வந்து இவர்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி தான், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்ம இவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆண்கள்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட வலி வேதனை எதுவுமே புரியாது. ஆணாதிக்க சிந்தனை கொண்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களை ரொம்ப கீழ்த்தரமாக இழிவாக வந்து பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா ஒரு தரமான பதிலடி, ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்குது. போடா நீ வேணா, உன் கேம்ஸும் வேணாம், என் ஹேரை கூட உன்னால் வந்து பிடுங்க முடியாது. விசித்ராமா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் நான் வெளியே பார்த்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோ விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.